வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என்ன தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு ஸ்வீட்டான டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் கேசரி. இந்த கேசரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குது. இதில் நெய்யை போடுங்க. 25 கிராம் ரேசன்ஸ் இருக்குது, சைடில் போடுங்க. 35 கிராம்ஸ் கஜு வெட்டி வச்சிருக்கிறேன். 35 கிராம்ஸ் கஜு இதுவும் ஒரு சைடில் போட்டு இதை பொரிப்போம். முந்திரிய வத்தை நல்லா ஊதி வருவரையும் இதை வறுக்கணும். கஜு கோல்டன் ப்ரௌனாக வரணும். முந்திரிய வத்தை வதங்கிட்டு நல்லா இந்த ஊதி வந்திருக்குது. இப்போ இதை எடுக்கலாம். இந்த கஜு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. இப்போ இதையும் கிள்ளி எடுப்போம். ஹீட்டை மீடியத்துக்கு லோக்கும் இடையில வச்சுக்கொண்டு 2 கப் ரவை இருக்குது. 2 கப் ரவை இல்லாட்டிக்கு 330 கிராம்ஸ் ரவை இருக்குது. இதையும் இந்த நெய்யோட போட்டு கிளறுவோம். கருகாமல் மீடியத்துக்கு லோ ஹீட்லையும் வச்சு இது கிளறணும். இந்த ரவை நல்லா முறுண்டு வரையும் இது வறுக்கணும். லட்டுக்கு வறுப்பீங்க அதே மாதிரி தான் இதையும் வறுத்தெடுக்கணும். நான் இந்த ரவையை மீடியத்துக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில வச்சுக்கொண்டு கைவிடாமல் கிளறிக்கொண்டு வறுத்தினான். இப்போ இது 15 நிமிஷமாக இதை வறுத்துருக்கேன். இப்போ இது டன். இப்போ இதை பிரம்பாக கிள்ளி எடுக்கணும். ஹீட்டை மீடியத்தில் வச்சுக்கொண்டு இதில் 1.5 கப் பசுப்பால் இருக்கு. இதே விடுங்க. இருக்குல்ல 1.5 கப் தண்ணி விடுங்க. கொதிக்க விட போகிறேன். இப்போ கொஞ்சம் கொதிச்சுட்டு உங்களுக்கு தெரியுது பார்க்குறதுக்கு. இப்போ மீடியத்துக்கு லோவுக்கும் இடையில ஹீட்டை வச்சுக்கொண்டு கேசரி கலரிங் பவுடர் இதில் நான் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போடுங்க. இது கலருக்கு தானே போடுறது. இதில் சீனி இருக்குது. 1 கப்பும் 1/3 கப்பும் இருக்குது. 280 கிராம் சீனி இருக்கு. இதையும் சேருங்க. கொஞ்சம் கொதிக்க விடுவோம். கொதிச்சோண்டு வருது. சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுது. நான் இந்த கஜுவையும் முந்திரிய வத்தலையும் வறுத்து பொரிச்சு வச்ச இதில் போடுவோம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ நான் ரவை போட போகிறேன். ரவை போடைக்கு சரியான அவதானமாக இதை கிண்டணும். இந்த ரவையை இப்போ போடுவோம். அவதானமாக எனக்கு கிண்டணும், இல்லாட்டி குழஞ்சிடும். மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையிலே ஹீட்டை வச்சுக்கொண்டு கிளறுவோம். இது 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்கு. இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறோம். இதில் நெய்யெல்லாம் இதில் போட்டுட்டேன். இப்போ இது வழியாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ இது முடிஞ்சுது. நான் வடிவாக கிண்டி எடுத்துட்டேன். இப்போ நான் ட்ரேயில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த சீனி காணாமல் இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீனி பாய்க்கலாம். நான் முதல் சொன்ன மாதிரி நான் டயபெட்டிக், ஸோ அதில் நான் சீனி கூட போடுறேன். ஆனால் நீங்கள் சீனி கொஞ்சம் வேணுமெண்டா சேர்க்கலாம். இப்போ நான் ட்ரேயில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ட்ரேயில் இதை போட்டுட்டு இதை லெவல் பண்ணி எடுப்போம். இப்போ கொஞ்சம் லெவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ட்ரேயில் போட்டு நல்லா லெவல் பண்ணி போட்டு இப்போ இந்த கவிட்டு இந்த கட்டிங் போர்டில் போட்டுட்டு இதை வெட்டி வச்சிருக்கிறேன். சாரி, உங்களுக்கு வெட்டுறையெல்லாம் நான் காட்டிலாம் போயிட்டு இந்த மகள் கொஞ்சம் மண்டைக்குள்ளே படி கூட. ஸோ அதில் நான் இப்போ வெட்டி வச்சிருக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு பிளேட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கேசரி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேசரியெல்லாம் செய்து முடிஞ்சு நல்ல சூப்பராக அளவான ஸ்வீட்டோட நல்ல சாஃப்டாக வந்திருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காட்டிக்கு டிஸ்லைக் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. இந்த சேனல் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமைத்திங்கன்னு சொன்னால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபேஸ்புக் ஃபேன் பேஜும் இன்ஸ்டாகிராம் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விட்டுருக்கிறேன். அதுலேயே வந்து நீங்கள் என்னோட ஜாயின் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை சந்திக்கும் வரையும் நன்றி.